நீ தான் பிள்ளை அடிச்சதாடா? என்ன சரி, எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறியா? எங்கேயும் ஆளே பார்க்க முடியல. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கிறேன். பாத்தியா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் வந்து உனக்கு வந்து பெருநாள் வாழ்த்து கூட சொல்லல. ஈத் முபாரக் மாப்ள. ஈத் முபாரக்லாம் இருக்கட்டே, வா உன பள்ளியத்தில் கூப்பிடுறானுவ. அது சரி, முன்னையெல்லாம் வாங்கி சொல்லி தான் தொழுவ வர சொல்லுவா. இப்போலாம் டேரெக்டாக வீட்டுக்கு ஆள் அனுப்பி விடுறாங்களா, தொழுவ வைக்க போகிறா, வர சொல்ல வாங்க அப்படின்ட்டு. சரி சரி, நீ போய் சொல்லு, சேட்டை கொஞ்சம் வேலை இருக்குதா, அவன் லேட்டாக வந்து தொழுகிறேன்ட்டு அவளோட தொழில் சொல்லு. நான் இப்போ வரல. நீ சொன்ன சரி மட்டும் அவனுக்கு காதில் விழிஞ்சு வச்சுக்க. கொலை எடுத்து போடணும் உன்னை. உன் மேலே அவ்வளோ கொலை வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கானு சொல்லிவிட்டேன். அங்கே வா, உனக்கு வந்து அங்கே பஞ்சாயத்து வச்சிருக்கானு கூப்பிட்டானுவோ. சீக்கிரம் வந்து சரி, ரொம்ப ஏற்றமெல்லாம் பேசிருக்காத. இவன் ஒரு இத்து பண்ணவனோட நான் இன்னைக்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கூப்பிட்றானுவா. பெண்ணா முடிஞ்சுதான் 4 நாளாச்சே, இன்னைக்கு போய் கூப்பிட்றானுவ. நான் இவனை கூப்பிடுவானு நினைச்சிட்டு நான் எந்த வெளியூரும் போகாமல் வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறேன். இவனுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு லூசு பேருக்கு. சரி சரி, வா போய் பார்ப்போம். அது சரி, உனக்கு வந்து முன்னாடியே தெரியுமா அவனை கூப்பிடுவானு உன்னை பஞ்சாயத்துக்கு? அப்படி என்னடா பண்ணா நீ பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிட்ற அளவுக்கு? அட, இவனுவை கூப்பிட்டு விட்ட நம்மளுக்கு பஞ்சாயத்து போடுறவங்களுக்குலாம் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமப்பல. வர்ற வழியில சூடாப்பா விட்டு ஆடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி, என்னடா இது பாவம் நின்று ஆடு கட்டிக்கிட்டு இருக்குது, யாரும் இலை பறிச்சு போடலையா அப்படின்னு நினைச்சேன். கையில் கொஞ்சம் அங்கே வந்து பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சா, கையில் கொஞ்சம் இலையோட உடச்சி அதுக்கு கொடுத்தேன். அது என்ன பண்ணிச்சது இல்லை, நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. வர்ற வழியில் பார்த்தா சூடாப்பா வந்து போயிட்டு இருந்தாரு. எங்கே போய் பாட்டு கேட்டேன். இந்த குருவாடி கொடுக்கணும், ஆடு வாங்க போகிறோம்டா அப்படின்ட்டாரு. சரி, நம்ம ஆடு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குதே, இது ஒரு நல்ல வரைக்கும் போகும்போது பார்த்தேன். அப்பா நம்மள்ட்ட ஒரு ஆடு ஒன்று எடுத்துக்கிறேன் கேட்டேன். அவர் சொன்னாரே, நல்லா போச்சு, அங்கே போய் அலையிறதுக்கு நல்லா போச்சு, உன்னிட்ட நான் எடுத்துக்கிறேன்ப்பா, எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. நம்ம ஆடாக இருந்தாலும் நம்மளுக்கு விலை தெரியும். சரி, நீங்களே பார்த்து ஒரு தோரணமாக ஒரு விலையை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு 10,000 ரூபா சொன்னார். சரி சரி, அவர் கேட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்தா சரியாக வராது அப்படின்னு ஒரு 15,000 ரூபாய்க்கு கேட்டேன். அப்படி இப்படி சேர்ந்து ஒரு 12,000 ரூபா இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா தான் தெரியும் அந்த ஆடு வந்து சூடாக போட்டானா. அதே அவர்கிட்ட விற்றுருக்கிறேன். அதை வந்து இன்றைக்கி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதுக்கு போய் பஞ்சாயத்தை வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? சரிவா போய் பார்ப்போம் என்ன தான் சொல்கிறானுன்ட்டு. அதே அப்புறம் அவர் விட்டாட்டே நீ அவன் வித்துட்டு உள்ள கூலா பேசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். இதெல்லாம் ஒரு மேட்டரா மாப்ள? இவன் பண்ணுற பஞ்சாயத்தில் நம்மளுக்கு தெரியாதா? என்ன சொல்லுவானுவ, இந்த ஆட்டுக்கு வந்து நீ ஃபைன் கட்டணும் பண்ணுவேன். அந்த பையனை வந்து அவனுள்ளே கட்ட வச்சுட்டு அதுலேருந்து பேலன்ஸ் நான் வாங்கிட்டு வரேன் பாரு. இவனுள்ளெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னாக்கா இப்படி அவர் விட்டு ஆட்டே அவர்கிட்ட வைக்க முடியுமா? இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். இங்கே பற்றி எல்லாரையும் வேலை வெட்டியில் விட்டுவிட்டு நம்மளுக்கு வந்து காத்து கிடக்கிறத தேவை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கா நீ? ஏன் விட்டாட்டே என்ன வித்தியா நீ? நான் என்ன சொன்னப்பா பண்ணுறது சொல்லுங்க? உண்மையை சொல்லி உங்கள்கிட்ட வைக்க முடியுமா? உங்கள் வீட்டு ஆடுன்னு சொல்லி உங்கள் அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு மன வேலைப்படும். அதனால அந்த உண்மையை மறைச்சேன். அப்புறம் எப்படி இருந்துச்சு ஆடு? நல்லா சாப்பிட்டீங்களா? பல்லில் எல்லாம் மாட்டாமல் இருந்துச்சா? நல்லா விடக்கூடியவளோ இருந்துச்சு. என்ன பாரு, இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? உங்க பாரு பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன எது கேட்டு சொல்ல மாட்டீங்களா? இங்கே போடுற சேட்டு நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உனக்கு 10,000 ரூபா ஃபைன் போட்டுருக்குது இந்த பஞ்சாயத்தில். என்ன சொல்கிறா, இன்னைக்கே கட்டுறியா இல்லை நாளைக்கு கட்டுறியா? இது நான் பஞ்சாயத்து 10,000 ரூபா பணம் கட்டணுமா? நீங்களும் இப்படி பஞ்சாயத்து பண்ணுறது தெரியுதுல, மரத்தடி ஓரத்தில் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டுருவானுங்க தெரியுமில்ல? என்னப்பா இவ வேற நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா வந்து நம்மளெல்லாம் பிடிச்சி உள்ளுக்குள்ளே போட்டுருவான்னு சொல்கிறானுவோ. பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாதா இப்படி மரத்தடி ஓரத்தில்? அட ஆமாயா, அதான் எனக்கும் குழப்பமா இருக்குது. இப்படிலாம் மரத்தடி ஓரத்தில் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இப்போ தான் நிறைய ரூல்ஸை போட்டு விட்டானுல. பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வைக்கக்கூடாதுங்கிறது. ஒருவேளை இருக்குமோ? கொஞ்சம் இது என்னன்னு நடக்குதுன்னு பார்ப்போம். அடடே, நம்ம சின்னதே நம்பி ஏமாறானுலப்பா. இதுக்கு ஒரு பயந்து உள்ள வந்து 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறானுவ. எப்படியா இதே ரூட்லேயே போய் இவனுள்கிட்ட 10,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். என்னப்பா நீங்களும் பேசிட்டு இருக்கிறியா? இவன்ட்டு எனக்கு 10,000 ரூபா பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிடுவா. பணத்தை வாங்கிதாங்கப்பா. அதை ஏன் சொன்னப்போ நீங்கள் வேற இவன் ஏற்கனவே எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், பிடிச்சி உள்ளுக்குள்ள வைப்பேன், கேஸ் போடுவேன், போலீஸுக்கு போவேன்ட்டுக்கிட்டு நாங்களே வெதறி போயிருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வேலை முடிஞ்சிட்டு எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் நிற்கிறீங்களோ? என்ன சுனப்பா விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறியா? என்ன கூப்பிட்டு விட்டு பஞ்சாயத்து பண்ணதுக்கு உள்ள மேலே கேஸ் போட்டு உள்ளுக்குள்ள அனுப்பி விட்டலான்னு இருக்கிறேன். உள்ள அவளோட சேர்ந்து நீங்கள் உள்ளுக்குள்ள போறீங்களா? ஏமாத்தனவனை விட ஏமாறவங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறீங்க. என்னப்பா இவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா, கேஸ் போட்டு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சும்மா நிற்கிறீங்களா? ஆமாம் சொன்னப்பா, இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, யாருக்கும் தண்டனையும் கொடுக்கக்கூடாது. போய் கேஸ் போட்டு விட்டாக்கா நம்ம எல்லாரும் உள்ளக்குள்ள போகிறாப்புல இருக்கும். அவன் சொல்கிறது உண்மை தான். இங்கே பாருங்கள், உங்களை மாதிரிலாம் என்னால் வெட்டியாக உட்காந்து பேசிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்குது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போயிட்டு வருவா? ஏன்டா சேட்டு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறா? அப்பா உன்னிட்ட விளாண்டேன், இது ஒரு குத்தமா? அப்பா உன்னிட்ட விளாடக்கூடாதா? இதுக்கெல்லாமா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா? இந்தடா சேட்டு, நான் தான் அப்பா உன்னை ஏமாத்தி விட்டா 12,000 ரூபா கொடுத்து, அது 15,000 ரூபா கிடாடாது. இந்த பெரிய கிடாய போய் நான் உனக்கு வந்து 12,000 ரூபா கொடுத்து ஏமாத்தினது எனக்கு அதே மனசு உறுத்தலா இருந்துச்சு. இந்தடா பாக்கி பேலன்ஸ் 3,000 ரூபா போடுறான். மனசு உறுத்தலா இருந்துச்சாங்க? சரி சரி, பரவாயில்ல, நான் 3000 வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கோழி கிளி வந்தாக்கா சொல்லுங்க. அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு கோழி பார்த்தேன், ஆடை ஊற்றிட்டு வரும்போது நல்லா பெரிய கோழியாக தான் இருந்துச்சு, நாட்டுக்கோழி. அது வேண்டாக்கா சொல்லுங்க, பிடிச்சிட்டு வந்து தரேன் நல்ல விலைக்கு. இது மறுபடியும் ஏன் வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்து இரட்டை விற்கிறதுக்கு நீ வந்து ஐடியா பண்றியடா?